ஆற்றுல எல்லாரும் வந்துட்டு துணியை வந்துட்டு ராத்திரி துவைக்கலாமா, நான் வேலைக்கு போகிறேன், அதனால எனக்கு அந்த மாதிரி தான், வேறு வழியே இல்லை, நான் ராத்திரி தான் துவைக்கணும், நான் என்ன பண்ண முடியும், எனக்கு பிரச்சனை வருமா, எனக்கு ஏதாவது கஷ்டம் வருமா அப்படின்னு சொல்லியெல்லாம் கேட்குறேப்பா. தாராளமாக ராத்திரி துவைக்கலாம். ராத்திரி வாசலில் ஈர துணியை வளர்த்தப்படாது, அதுதான். ஆனால் உண்மையாகவே அது உண்மையான விஷயம்தான். சும்மா சொல்லிக்கலாம், இல்லைல்ல அதெல்லாம் தப்பு இல்லை, தாராளமாக நீங்கள் அதெல்லாம் பண்ணிக்கலாம், நம்மளாம் வேலைக்கு போகிறோம். ஒரு சில சாஸ்திரங்களை கண்டிப்பான முறையில் நம்ம கடைபிடிச்சா நமக்கு நல்லது. என்னானாலும் பரவாயில்ல, நான் அதை அங்கே தான் உணர்த்திக்கிறேன், எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னா அது உங்களோட இஷ்டம். பண்ணினா நல்லது, நம்ம நன்னா இருப்போம், நம்ம குடும்பம் நன்னா இருக்கும். ஏன்னா ஒரு சில காரியங்கள் ராத்திரியில் வேறு ஏதாவது ஒரு கெடுதல் வந்தாலும் அந்த மாதிரி ஜென்ரலாகவே பெரியவா என்ன சொல்லியிருக்கான்னா, சாயங்காலம் 6:30 7 மணிக்கு மேலே ஈரத்துணி எல்லாத்தையும் ஈர தோச்சு காயப்பட்டால் எந்த ஆற்றுல காயப்படுவாங்க நைட்டில், முதல் அந்த காலத்தில் நான் சொல்கிறேன், கெடுதல் நடந்தால் மட்டும்தான் துணியெல்லாம் காய போட்டு தோச்சு உலர்த்துவா வரிசையாக. அதனால சாயங்காலத்தில் அந்த மாதிரி உணர்த்தப்படாது, ராத்திரியில் ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லி வச்சுருக்கா. அதுக்கப்புறம் என்னென்னா, ராத்திரியில் என்னமாவது கெடுதல் அந்த பக்கம் நடமாட்டம் இருந்தால் அந்த காற்று அந்த போகிற போக்கில் அந்த ட்ரெஸ்ஸில் என்னமாவது ஒரு இது பட்டுதுன்னா அது நமக்கு தான் பின்னாடி கேடு. அதனால தான் அந்த கெடுதல் வராமல் இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னதே தவிர, தாராளமாக நீங்கள் தோச்சுக்கோங்க, பட் உணர்த்துறது வந்துட்டு ஆற்று வாசலில் ஈரத்துணியை ஃபுல்லாக உணர்த்த வேண்டாம். இப்போ எத்தனையோ இருக்கே உள்ளேயே ஸ்டாண்டு மாதிரிலாம் வாங்கி வச்சுக்கிற மாதிரி, அப்படி இல்லையா, என்னமாவது உங்களுக்கு ஆற்றுலையோ ஒரு கொடியை கட்டிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஆற்றுல ஏதாவது சேரோ ஹீரோ எதில் இருக்கோ அதில் போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் பண்ண வேண்டாம். இல்லை நம்மளுக்கு அதெல்லாம் ஒன்றும் கணக்கே கிடையாது, நான் பாட்டுக்கு தோச்சுப்பேன், எனக்கு டைமே கிடையாது, நான் வேலைக்கு போகிறேன், என்னால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்னா அது உங்களுடைய இஷ்டம், பரவாயில்லை.